நத்திங் ஏர்ஒன் ஹைப்பு. எப்படி ஒரு படத்தை ஆவுன்னு பில்டப் பண்ணி ஆவரேஜான படத்தையும் கொய்யாலவன் கூவுன கூவுக்கு இது தேவைதான்னு கழுவி ஊற்றுவாங்களோ அதே தான் நத்திங் ஏர்ஒன்க்கும் நடந்திருக்கு. ஆனால் சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை அடிச்சிருங்க. வணக்கம், என் பேர் சாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய சேனல் ஃபுல் டைம் டெக்கி தமிழ். OnePlusோட கோஃபவுண்டர் கால்பே OnePlusலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு டெக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொன்னப்பயே ஹைப் ஆச்சு. மேபி OnePlusக்கு காம்படிஷனாக கூட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அண்ட் சில டாக்ஸும் வந்துச்சு. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக இயர்ஃபோன்ஸை ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. ஏதோ புதுசாக டெக்கே ரீடிஃபைன் பண்ண போகிறோம், பார்க்குறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் கையில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னு பில்டப் விட்டாங்க. ஆனால் கடைசியில் கிடைச்சது பாதி டிரான்ஸ்பரண்ட் டிசைன் கொண்ட ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ். பட் இவங்க கொடுத்த பில்டப்பெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா இது கண்டிப்பாக ஒரு யூனிக் லுக்கிங் ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. பிகாஸ் டிரான்ஸ்பரண்ட் டிசைன் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா உள்ளே இருக்கிற பார்ட்ஸை அட்ராக்டிவாக காட்டுறது சேலஞ்ச் தான். அண்ட் இந்த டிசைன் இன்ஸ்பிரேஷன் மேபி ஏர்பாட்ஸோட இந்த இமேஜை பார்த்து வந்திருக்கலாம். மேபி இப்போலாம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட டிசைனை லைட்டாக கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே காப்பி அடித்து சில கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நத்திங்கோட ஏர்ஒன் ஒரு யூனிக் லுக்கிங் டிசைன் தான். ஓகே, இப்போது அடுத்த கிளைமுக்கு வருவோம். கால்பே ஒரு இன்டர்வியூவில் நத்திங் ஏர்ஒன் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோக்கு ஈக்குவலான ஃபீச்சர்ஸோட வரும்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ ஃபீச்சர் வைஸ் ஏர்பாட்ஸ் ப்ரோ கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுலேயும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட் அண்ட் IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஏர்ஒனோட பட்ஸ் மட்டும் 4.7 கிராம்ஸ், ஏர்பாட்ஸ் ப்ரோவில் 5.4 கிராம்ஸ். ஸோ ரொம்ப நேரம் காதில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேஸோட வெயிட் 57.4 கிராம்ஸ் அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் 47.6 கிராம்ஸ். ஏர்ஒனில் 5.2 ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, ஏர்பாட்ஸ் ப்ரோவில் 5.0. ஏர்ஒனில் ரொம்ப காமனான டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. ஆனால் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் லைட்டிங் போர்ட் தான். பேட்டரி கெப்பாசிட்டி இயர்பட்ஸில் பார்த்தோன்னா நத்திங் ஏர்ஒனில் 31 அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் 40. கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டி ஏர்ஒனில் 570 mAh அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் 590 mAh. ரெண்டுலேயும் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. இயர்பட்ஸில் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும்னா நத்திங் இயர்பட்ஸில் 5.7 hours அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் 4.5 hours. கேஸோட நத்திங் ஏர்ஒனில் 34 hours அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் 24 hoursனு கிளைம் பண்ணுறாங்க. சரி, இப்போ முக்கியமான மேட்ருக்கு வருவோம். ப்ரைஸிங். ஏர்பாட்ஸ் ப்ரோவை விட நத்திங் ஏர்ஒன் 3 மடங்கு கம்மியான ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நத்திங் ஏர்ஒன் ஃபீச்சர் வைஸ் ஏர்பாட்ஸ் ப்ரோக்கு நெருங்கி வந்துட்டாங்க. நத்திங் ஏர்ஒனோட மேஜர் ப்ளஸ்னால் அவங்க இவ்வளோ ஹைப் பண்ண அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் கிடையாது, அவங்களுடைய அக்ரெசிவான ப்ரைஸிங் தான். அதுக்குன்னு நத்திங் ஏர்ஒனில் எந்த கான்சோல் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் ட்ரிகர் பண்ண முடியாது, அதுக்கான எந்த டச் கண்ட்ரோல்ஸும் கொடுக்கல. EQ ப்ரீசெட்ஸ் தான் இருக்குது, ஃபுல் EQ கண்ட்ரோல் இல்லை. சரி, இது ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ கில்லர் ஆனால் டெஃபினட்டாக இல்லை. பட் இந்த ப்ரைஸிங்கில் ஏர்பாட்ஸ் ப்ரோக்கு நியர் ஈக்குவலான ஃபீச்சர்ஸ், டிசைனில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் டிரான்ஸ்பரண்ட் டிசைன் அட்டெம்ப்ட் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, OnePlus மாதிரி அடுத்தடுத்த மாடல்ஸ்க்கு ப்ரைஸை கூட்டிகிட்டே போகாமல் இதே மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மொத்தமாக ரீடிசைன் பண்ண போகிறோம், கையில் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்ற பில்டப்பு ஹைப்பெல்லாம் எடுத்துட்டா இந்தியாவில் இருக்கிற எக்கச்சக்கமான பட்ஜெட் ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸில் 6000க்குள்ளே இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணியாச்சா? சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியாச்சா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு.